ரேஷியோ அண்ட் ப்ரொபோசிஷன். விகிதம் மற்றும் விகித சமம். வாட் இஸ் ரேஷியோ? This sort of comparison by expressing one quantity as the number of times the other is called a ratio. ஓர் அளவினை மற்றோர் அளவின் மடங்காக வெளிப்படுத்தி ஒப்பிடுவதை விகிதம் என்று சொல்லுகிறோம். ஓர் அலகினை அல்லது அளவினை மற்றொரு பொருளின் மடங்கோடு ஒப்பிடுவது விகிதம். இரண்டு அளவுகளை வகுத்தலின் மூலம் ஒப்பிடுவது விகிதம் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம அம்மா காஃபி வைக்கிறப்ப ஒரு டம்ளர் காஃபிக்கு 2 ஸ்பூன் சர்க்கரை போடுறாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா இது 1:2 என்று அர்த்தம். இதை 1/2 என்று எழுதலாம். ஈஸ்டு அப்படிங்கிறது விகிதத்தில் ஒரு முக்கியமான வார்த்தை, அதாவது 2 புள்ளிகள் உடையது. விகிதங்களை பின்னங்களாக எளிய வடிவிலும் எழுதலாம். ஏ, பி என்பன ஒரே அலகு கொண்ட 2 வெவ்வேறு அளவுகள் எனில் இவற்றின் விகிதம் A:B என குறிப்பிடலாம். இதை A:B எனவும் படிக்கலாம். விகிதத்தை பின்னமாகவும் எழுதலாம். விகிதத்தை பெரும்பாலும் எளிய வடிவில் எழுத வேண்டும். Each number of the ratio is called a term. விகிதத்தின் ஒவ்வொரு எண்ணும் உறுப்பு என அழைக்கப்படுகிறது. Order of the terms in a ratio cannot be reversed. விகிதத்தில் உறுப்புகளின் வரிசையை மாற்றி எழுத முடியாது. Write the ratios in the simplest form. Ratio of 15 girls to 10 boys. The ratio formula 15:10. Fraction formula 15/10. Then dividing by common number. காமன் நம்பர் இதில் 5 வருது. இது 15ஐயும் 10ஐயும் பொதுவாக வகுக்கக்கூடிய எண் 5. 15ல் 5 3 டைம்ஸ் இருக்குது, 10ல் 2 டைம்ஸ் இருக்குது. தென் 3/2. இதை ரேஷியோ ஃபார்மில் எப்படி எழுதுறதுன்னா 3:2. ரேஷியோ ஆஃப் 1 மீட்டர் 25 சென்டிமீட்டர் to 2 மீட்டர். அதாவது 1 மீட்டர் 25 சென்டிமீட்டருக்கும் 2 மீட்டருக்கும் உள்ள விகிதம் 125:200. இதை பின்ன வடிவில் 125/200 அப்படி என்று எழுதலாம். அதாவது ஃப்ராக்ஷன் ஃபார்மில் 125/200. இதோட காமன் டிவைசர் 5. 125ஐ 5ஆல் டிவைட் பண்ணுறப்ப நமக்கு 25 வருது. 200ஐ 5ஆல் டிவைட் பண்ணால் 40 வருது. அப்போ இதோட ஃப்ராக்ஷன் ஃபார்ம் 25/40. அகைன் இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். அதோட காமன் டிவைசர் 5. 25ல் 5 டைம்ஸ் இருக்குது. 40ல் 8 டைம்ஸ் இருக்குது. அப்போது இதோட ஃப்ராக்ஷன் ஃபார்ம் 5/8. ரேஷியோவில் 5:8. சிம்பிளிஃபை த ரேஷியோ 20:5. 20/5 அப்படின்ட்டு ஃப்ராக்ஷனில் எழுதிட்டு 20ல் 5 4 டைம்ஸ் 25. இந்த 2 நம்பரோட காமன் டிவைசர் 5. 20ல் 5 4 டைம்ஸ் இருக்குது. 5ல் 1 டைம் இருக்குது. இப்போ இதோட ஃப்ராக்ஷன் ஃபார்ம் 4/1. இதோட ரேஷியோ எப்படி எழுதுறதுன்னா 4:1. விகிதம் என்றாலே 2 அளவுகளை வகுத்தலின் மூலம் ஒப்பிடுவது விகிதம் ஆகும். விகிதங்களை எளிய பின்ன வடிவில் எழுதலாம். விகிதத்தின் உறுப்புகளின் வரிசையை மாற்ற முடியாது. விகிதத்தின் ஒவ்வொரு எண்ணும் உறுப்பு என்று அழைக்கப்படுகிறது.